தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். விப்ரோலிருந்து ஒரு ஒரு புதிய சிம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஐஎம் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் தகுதி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கே உங்களுக்கான வேலை இருக்கும், என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க ப்ரிஃபர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனலும் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ விப்ரோவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அஃபிஷியல் கெரியர் பேஜில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸ்கூல் ஆஃப் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம் ரெக்யர்மெண்ட் 2024 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் நீங்கள் இந்த ரெஜிஸ்டர் நம்ம கிளிக் பண்ணி மெயில் ஐடி கொடுக்கறது மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜாபை பொறுத்தளவுக்கு ஒரு ஐடி ரோலில் தான் எடுக்கிறாங்க. என்ட்ரி லெவல் ஐடி ரோலு. சேலரி பிரேக்கப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் இயர் ஸ்டைஃபண்ட் வந்து உங்களுக்கு 12,400 ரூபா பெர் மந்த் கொடுப்பாங்க. செகண்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 15,488 ரூபாயும், தேர்ட் இயர் 17,553 ரூபாயும், ஃபோர்த் இயர் வந்து உங்களுக்கு 19,618 ரூபாயும் உங்களுக்கான சேலரியாக கொடுப்பாங்க. சேலரின்னு சொல்கிறத விட ஸ்டைஃபண்டாக கொடுப்பாங்க. ஸோ இந்த 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் நீங்கள் இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டு 12th பாஸ் பண்ணிவிட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிறத மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ பொறுத்தளவுக்கு 2023, 24, 25 இந்த 3 வருஷத்தில் நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, எலக்ட்ரானிக்ஸு, டெலகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிசிப்ளின்ஸில் எதுலையாச்சும் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த சிம் ரெக்யர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த சிம் ரெக்யர்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா விப்ரோவே உங்களை டைரெக்டாக படிக்க வைக்கிறாங்க. டிப்ளமோலேருந்து பிடெக் ஐடி படிக்க வைக்கிறாங்க. ஸோ இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இந்த இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கான பிடெக் டிகிரியை ஸ்பான்சர் பண்ணி அவங்களே 4 இயர்ஸும் படிக்கவும் வச்சு அவங்களே இந்த 4 இயர்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் கொடுத்து 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே உங்களை வேலைக்கும் எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தளவுக்கு இது ஒரு இதை பொறுத்தளவுக்கு இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு யாராவது ஐடி கம்பெனியில் நல்ல ஜாப் ரோலில் செட்டில் ஆக நினைக்கிறீங்க, நீங்கள் டிப்ளமோ தான் படிச்சிருக்கீங்க, அதுக்கு மேலே உங்களால் கெரியரை கண்டினியூ பண்ண முடியல, உங்கள்கிட்ட அந்தளவுக்கு ஃபினான்ஷியலாக எதுவும் சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதன் மூலமாக நீங்கள் பிடெக் கம்ப்ளீட் பண்ணி இதன் மூலமாக ஒரு நல்ல ஐடி கெரியரில் செட் ஆகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில அதர் க்ரைட்டீரியாஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 3 இயர்ஸ் எஜுகேஷன் கேப் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 10th டிப்ளமோக்கும் நடுவில். அதே மாதிரி ஃபுல் டைம் டிப்ளமோ மட்டும்தான் பெர்மிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல் டைமில் டிப்ளமோ படிச்சிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு கோர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக டிப்ளமோலையும் இருந்திருக்கணும். ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு மொத்தம் உங்களுக்கு ஒரு 4 ரவுண்ட் ஆஃப் டெஸ்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு 80 மினிட்ஸ்க்கு 4 செக்ஷனில் நடக்குது. அதாவது 1 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த எக்ஸாமினேஷன். இதில் வெர்பல், அனலிட்டிக்கல், குவான்டிடியூட் ஆப்டிடியூட், ரிட்டன் கம்யூனிகேஷன் பற்றிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 2வது ரவுண்டை பொறுத்தளவுக்கு ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஷன் ரவுண்டும், 3வது ரவுண்டு ஒரு ஹச்ஆர் டிஸ்கஷன் ரவுண்டும், 4வது ரவுண்டை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரீ ஸ்கில்லிங் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 ரவுண்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு பணம் எதுவும் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. 4 ரவுண்டையும் யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.